நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கதையோட டைட்டில பார்ப்போம். அதாவது, எங்க மாமா டெய்லி 10 மணிக்கு மேல நல்லா கொறட்ட விட்டு தூங்குறாருன்ற காரணத்தினால, எங்க அத்தை அவர் தூங்குனதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வான்னு சொன்ன ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். என் பேரு கபிலன். எனக்கு 24 வயசு ஆகுது. வீட்ல நான் ஒரே பையன் தான். எங்க அப்பா கூட பொறந்தவங்க சுமார் 3 பொண்ணுங்க. எங்க அப்பாவ சேர்த்து 3 பசங்க. மொத்தம் 6 பேரு. எனக்கு அதன் காரணமாக 3 அத்தை இருக்காங்க. எங்க 3 அத்தைக்கும் 1 பொண்ணு, 1 பையன்ற மாரி சுமார் 3 பொண்ணும், 3 பசங்களும் இருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு சுமார் 3 மொற பொண்ணு இருக்கு. எனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. ஆனா, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத காரணத்தினால, வேலை தேடி தேடி இப்போதைக்கு வீட்ல சும்மா தான் இருக்கேன். இதுதான் என்னுடைய லைஃப் பயோடேட்டா. வீட்ல ரொம்ப வசதியான ஃபேமிலிலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாரி. ஒரு சின்னதா ஒரு கார், ஒரு வீடு. இப்படி வாழ்ற ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாரி தான் நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். எங்க அத்தைங்க 3 பேரும் எங்க ஊர சுத்தி சுமார் 20 கிலோமீட்டருக்குள்ளேயே அவங்கள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அதனால அவங்க அப்பப்ப எங்க வீட்டுக்கு வரப்போக இருப்பாங்க. நாங்களும் அப்பப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எங்க அத்தைங்கள்ல 2 பேரு என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டாங்க. இன்னொரு அத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அப்பப்ப வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, போ சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் தான். அவங்க எல்லாருக்கும் எங்க அப்பானா ரொம்ப உயிரு. அவங்க வந்து ரொம்ப நல்லபடியா எங்ககிட்ட நடந்துப்பாங்க. இது மாரியா தான் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நானும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி தேடி வேலையே கிடைக்கலன்ற காரணத்தினால ரொம்ப ஓஞ்சு போய் வீட்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்படி நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது தான் அத்தை எங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் அப்பதான் குளிக்க போனேன். அப்ப அவங்க என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஆனா எனக்கு அன்னைக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கல. சரி, ஏதோ பார்க்குறாங்க அத்தை, எப்பயும் போல நம்மகிட்ட தானே பேசுறாங்கன்ற மாரி பார்த்துக்கிட்டு நானும் கொஞ்சம் கேஷுவலா விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு எங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "எங்கடா இருக்க? வந்துரு கபிலா, இந்த மாரி எங்க வீட்டுக்கு வா. 2 நாள் இருந்துட்டு போயேன்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் கேட்டேன், "ஏன் அத்தை, என்ன அத்த ஆச்சு?" அப்படின்ட்டு. "சொல்றேன்டா, நீ வரியாடா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. சரி, நான் சொல்ட்டேன். "அத்த, நான் 2, 3 நாள்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வேலை தேடிட்டு இருக்கேன். நான் அத பார்த்துட்டு வரேன் அத்த" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. எனக்கு ஒரு வேலை தெரியும். அத நீ பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் சொன்னேன், "என்ன வேலை அத்த?" அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ நேர்ல வா. நான் உனக்கு வேலைய ஃபுல்லா தெளிவா புரிய வைக்கிறேன்ற" மாரி சொன்னாங்க. நான் அப்போ ஓகே. சரி, அத்தை ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல அப்படின்ற மாரி ஒரு 3 நாள் கழிச்சு போனேன். போனா எங்க அத்தையும், மாமாவும் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுமார் நான் 2 நாள் அங்க தங்கியிருந்தேன். அத பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே! எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களேன்ற காரணத்தினால, நான் சொல்லிட்டேன், "அத்த, நான் கிளம்புறேன் அத்த" அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டா, எங்க மாமா வந்து காலையில கடைக்கு போறாரு. ஈவினிங் தான் வராரு. அதுவரைக்கும் நானும் எங்க அத்தையும் தான் அங்க வீட்ல இருந்தோம். அவங்க போயிட்டு வர வரைக்குமே நல்லா தான் இருக்காங்க எங்க அத்தை. அவரு வந்ததுக்கப்புறம் பத்திரகாளி மாரி, அதாவது ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்தோனே எனக்கே ஒரு மாரி வெறுப்பாயிடுச்சு. என்னடா இது, நம்மளே நிம்மதிய தேடி தான் இங்க வந்தா, இவங்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்டின்ட்டு. எங்க அத்தை ஒரு நாளு ரொம்ப சோகமா உட்காந்துருந்தாங்க. ஏன்னு கேட்டா, அன்னைக்கு எங்க மாமா வெளியூர் போயிட்டாரு. அவரு வரத்துக்கு 2 நாள் ஆகும்ன்னு சொன்னதுனால, எங்க அத்தை, "டேய், இங்க யாரும் ஆள் இல்ல. எனக்கு துணைக்கு நீ இருடா. யாராவது வந்து ஏதாவது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, தனியா இருக்கேன்ற" மாரி சொன்னோனே, நானும் இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கிட்ட உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்" அப்டின்னாங்க. "சொல்லுங்க அத்த" அப்டின்னேன். "நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு ஈவினிங், அதாவது நைட் 8 மணிக்கு மேல வா. நான் வேணா பேசலாம்" அப்டின்னாங்க. நானும் சரி அத்த, ஓகே. நைட் 8 மணிக்கு மேல வரேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னாங்க, "உனக்கு எந்த விஷயமும் தெரியாது. உங்க மாமா வந்து சுத்தமா சரியில்ல" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் கேட்டேன், "ஏன் அத்த, நல்லா தானே இருக்காரு. என்ன அத்த குறைச்சலு? ஆள பார்த்தா கம்பீரமா பயங்கரமா இருக்காரே. அவரு தான் பயங்கரமா சம்பாதிக்கவும் செய்றாரு. என்ன அத்த இப்போ உங்களுக்கு குறைச்சல் வாழ்க்கையில?" அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னாங்க, "வாழ்க்கையில எல்லாமே குறைச்சல் தான். பாரு, எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லும்போதே எனக்கு லைட்டா தெரிஞ்சிடுச்சு. அவங்க செய்கையிலேயே ஒரு சில விஷயத்த அப்படி பேச்சுவார்த்தையிலேயே சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கும் புரியும். அதாவது அவங்க சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க என்னத்துக்கு தான் எதிர்பார்க்குறாங்க, எதுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்கன்னு. ஆனாலும் அத நம்மளா நம்ம வாயால கேட்டு, நம்ம ஒண்ணு புரிஞ்சுகிட்டு, அவங்களா ஒண்ணு சொல்ற மாரி ஆயிறக்கூடாது. நம்ம ஏதாவது பேசி அது பிரச்சனை ஆயிறக்கூடாதுன்ட்டு, நான் எதுவுமே பேசாம, அவங்க வாயாலேயே எல்லாமே வரட்டுன்ட்டு நானும் அப்படியே உட்காந்துருக்கேன். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, எப்பதான் சொல்லுவாங்க, எப்பதான் சொல்லுவாங்கன்னு. அப்ப அவங்களே சொன்னாங்க, "உன்ன கூப்பிட்ட விஷயமே வேற. எனக்கு நான் வீட்ல தனியா இருக்கிறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நான்லாம் வந்து சிங்கப்பெண் மாரி இருப்பேன். உங்க அத்தைய பத்தி உனக்கு தான் தெரியும்ல.
ஆனா, நான் ஏன் உன்ன கூப்பிட்டேன்னா, எப்ப பார்த்தாலும் உங்க மாமா வந்து காலையில வேலைக்கு கடைக்கு போறாரு, ஈவினிங் வராரு, வந்து நல்லா தூங்குறார்றா. இப்படி இருந்தா எப்புட்றா லைஃப் நல்லா இருக்குன்ற மாரி ரொம்ப பொலம்புனாங்க. எனக்கு அவங்க பொலம்பும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இவங்க அத்தை இப்படி சொல்றாங்களே! அதாவது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் அவங்க என்ன வர சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா, அவங்க வாயால வர வைக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதனால நானும் ரொம்ப யோசிச்சேன். என்னடா இது அத்தை இப்படி சொல்றாங்களேன்ற மாரி, அவங்க முன்னாடி எனக்கு தெரியாத மாரி நான் காமிச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் என்ன சொன்னாங்கன்னா, "உங்க மாமா வந்து வரத்துக்கு 2 நாள் ஆகும்." நான் என்ன சொன்னேன், "நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அத்த" அப்படின்னேன். "ஆனா நான் வீட்டுக்கு கிளம்புற பிளான்லாம் இல்ல. ஆனா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அத்த" அப்படின்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல நீ கிளம்பாத. நீ இங்கேயே இரு" அப்படின்னாங்க. "ஏன் அத்த?" அப்படின்னா, "நான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பூஜை இருக்கு" அப்படின்னாங்க. "என்ன அத்த பூஜை?" அப்படின்னா, "இது ஒரு முக்கியமான பூஜை. இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியணும்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் சொன்னேன், "சரி அத்த என்ன அத்த பூஜை?" அப்படின்னு சொன்னீங்கன்னா, "நீ நைட்டு 9 மணிக்கு மேல இந்த ரூமுக்கு வா. நான் உனக்கு என்ன பூஜைன்னு தெளிவா சொல்லி தரேன்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி நானும் கரெக்ட்டா 8:50க்குலாம் போயி அவங்க ரூம்ல போய் நின்னுட்டேன். திடீர்னு பார்த்தா அவங்க என் கால்ல விழுந்துட்டாங்க. "ஏன் அத்த என் கால்ல விழுறீங்கன்னு?" கேட்டா, "ஆமா எல்லா விஷயமா தான். எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இந்த மாரியான ஆசைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆசைகள யார் மூலியமா பூர்த்தி பண்ணிக்கிறதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு நீ தான் உதவி பண்ணணுன்ற" மாரி கால்ல விழுந்து கதறி கதறி அழுதாங்க. எனக்கு அவங்க சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது அத்தை இப்படி சொல்றாங்களே! அப்படின்ற மாரி ரொம்ப யோசிச்சேன். ஆனா வேற வழி தெரியல எனக்கும். எங்க அத்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, எங்க அத்தை சொன்ன மாரிலாம் நானும் அவங்களுக்காக உதவி பண்ண செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப அவங்க என்ட்ட சொன்னாங்க, "எனக்கு இது மாரிலாம் ஒரு ஆசைகள் இருக்கு. உனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்டான்ற" மாரி சொல்லும்போது, நானும் வேற வழி இல்லாம எங்க அத்தை என்னென்னலாம் சொன்னாங்களோ, சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு ஓகே அத்த. உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி உதவி பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து உதவி பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல எதுவுமே பேச முடியாது. அதே மாதிரி எங்க மாமா 3 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்தாரு. ஊருக்கு வந்தோனே அவரு கேட்டாரு, "ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு? ஒரு மாதிரி இருக்கே?" அப்படின்ற மாரி கேட்டாரு. திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா, "ஏன் உன் முகம் பயங்கர பிரைட்டா இருக்குன்னும்" கேட்டாரு. எங்க அத்தைக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. "என்னது இது இவரு இப்படி கேட்குறாரே?" அப்படின்ட்டு. ஆனா எங்க அத்தை எதுவுமே காமிச்சுக்காத மாரி இல்ல, இல்ல. நான்லாம் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னங்க குறைச்சல்? உங்க கூட இருக்கும்போது எனக்கு என்னங்க குறைச்சல்ன்னு அவர சமாளிச்சுட்டு, அதுக்கு அப்புறத்துலருந்து என்ன அப்பப்ப வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அதாவது வாரத்துல 2 நாள், 3 நாள் வர சொல்லுவாங்க. வந்து "நீ இங்க தங்கிட்டு போ, தங்கிட்டு போன்னு" ரொம்ப வற்புறுத்துவாங்க. இதுக்கிடையில எங்க மாமாவுக்கும் டவுட் வரக்கூடாது. அதன் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நாங்க வாழ்ந்துட்டுருந்தோம். இதே மாதிரி தான் அவங்க எப்பப்பலாம் உதவின்னு கேட்கறாங்களோ, அப்ப நான் போறதும், எனக்கு எப்பப்பலாம் உதவி வேணும்னு தோணுதோ, அப்ப நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, "அத்த நான் வரட்டுமா? எனக்கு இந்த உதவி நீங்க பண்ணுங்கன்னு" சொல்றதும், இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துட்டுருந்தோம். எங்க அப்பா, அம்மாக்கும் எந்த விதமான டவுட்டும் வரல. எங்க மாமாக்கும் எந்த விதமான டவுட்டும் வரல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நல்ல கதைக்காக காத்திருங்க. நன்றி.